மீன்ஸ் ஸ்டார்ட்ஸ் விஷ்ணு டிசைனர்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க தாத்தா மிஸ்டர் ஜென்ராம இன்டர்வியூ பண்ண போறோம். அவர் யாருன்னா மூத்த பத்திரிகையாளர், அதாவது சீனியர் ரிப்போர்ட்டர். ஓகே, அவரை இன்னைக்கு நாங்கள் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் மற்றும் ஃபன் மற்றும் என்டர்டெயின்மெண்டோட என்ஜாய் பண்ண போறோம். கிட்டத்தட்ட இன்டர்வியூ மாதிரி, பட் இன்டர்வியூ கிடையாது. ஓகே, எஸ். சோ இந்த இடத்துல போலாம். உங்களோட ஃபேவரட் பொலிட்டிஷியன் யாரு? மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி பொலிட்டிஷியன் இல்ல, இப்பதான் சொல்லி பாட்டி போடணும். ஜவஹர்லால் நேரு. ஓகே ஓகே, டாக்டர் அம்பேத்கர். ஓகே. அவங்கலாம் அம்பேத்கர் லா எழுதிருக்காரு, ஜவஹர்லால் நேரு பிஎம் ஆகிருக்காரு. ஓகே, தாபில். ஓகே, நான் உங்களுக்கு மீடியா துறையில இன்ஸ்பிரேஷன் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க யார்? மீடியா துறையில இன்ஸ்பிரேஷன்னா உங்களுக்கு பாலா. என்டிடிவி அப்படிங்கிற ஒரு டிவி பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கு. டிவில என்டிடிவி பார்த்துருக்கீங்களா? டிவி வந்து பிரணாய் ராய்னு ஒரு நடத்துறாரு. ஓகே. அவர் தான் எனக்கு முதல்ல மீடியால இருந்து, நம்ம இந்தியால இருக்கிற மீடியால இருந்து எனக்கு பிடிச்சவர். அவர் பேசுற விதம், அவர் கேள்வி கேட்கிற விதம் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர்தான் எனக்கு பிடிச்சவர். ஓகே, இன்னைக்கு போய் ரிசர்ச் பண்ணி பார்க்கறேன். ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஓகே. இந்த மீடியா துறைக்குள்ள வர்றதுக்கு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா? பேங்க் வேல்யூ வர்றேன் அப்படிங்கும்போது சப்போர்ட் பண்ணாங்களா? பேங்க் வேலையை விட்டுட்டு மீடியாவுக்குள்ள போறேன்னு சொல்லும் போது அவங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு. ஆனா வாயிலிருந்து வேண்டாம்னு ஒரு தடவை கூட யாரும் சொன்னாங்க. இப்படி சொல்றானே அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஆனா உனக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை செய் அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு உனக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை செய். சப்போர்ட் பண்ண மாதிரி தான். அப்ப சப்போர்ட் பண்ண மாதிரி தான். சப்போர்ட் பண்ண மாதிரி தான். ஆமா. அதுக்கப்புறம் எவ்வளவோ காலம் நான் நடுவுல ஏதாவது ஒரு வேலை பார்ப்பேன், அப்புறம் வேலையை விட்டுருவேன். அப்படி மாத்தி வேலை இல்லாம தான் நிறைய காலம் இருந்திருக்கிறேன். அப்பவும் கூட யாரும் எந்த வார்த்தையும் சொல்லாம அப்படின்லாம் சப்போர்ட் பண்ணாங்கல்ல, அப்போ ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ணிச்சுன்னு தான் அர்த்தம். நீங்க எதுக்கு ஜென்ராம் மீடியா யூடியூப் சேனல் உருவாக்குனீங்க? ஜென்ராம் மீடியா யூடியூப் சேனல் உருவாக்குனது அவ்வளவு பெரிய செய்தியா, முக்கியமான விஷயமா? அது பரவாயில்ல சொல்லுங்க. 5.2 இப்ப நான் டிவில எல்லாம் வேலை பார்த்ததெல்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்ல, அது முக்கியம் இல்லன்னு இல்ல, ஆரம்பிச்சதுதான் உங்களுக்கு முக்கியம். ஆரம்பிச்சு இப்ப 5.2k சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கீங்க. சரி, ரைட். அப்ப என்னன்னு சொல்லுங்க. எனக்கு வந்து எங்க அண்ணனுடைய கிராண்ட் சில்ட்ரன், பேரன், எங்க அண்ணனுடைய பேரன், ஒரு பேரனும் ஒரு பேத்தியும் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல்ல ஆங்கர் பண்ணாங்க. ஓகே. அவங்க பேரு ஸ்ரீனிகேஷ் அறிவிட்டாங்கல? ஆமா, கரெக்ட். எனக்கு தெரியும். மைண்ட் ரீடிங் அந்த வீடியோவை பார்த்தேன், அவங்க சேனல்ல பார்த்தேன். வீடியோ சேனல் பேரு மிஸ்டர் டிசைனர்ஸ் தான். மிஷனரி டிசைனர்ஸ் தான். எனக்கு மைண்ட் ரீடிங் தெரியும். ஐயோ, மைண்ட் ரீடிங். அத பார்த்து அவங்கள பார்த்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு. ஓகே. எங்கேயும் தான் வேலையும் பார்க்கலையே, வீட்டுல தானே சும்மா உட்காந்து சினிமாவும் டிவியும் பார்த்துட்டு இருக்கிறோம். இவங்கள மாதிரி நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா என்ன அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபேஸ்புக்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து 1-2 பேர், நீங்க அந்த டிவியில வேலை பார்க்கும்போது அப்படி ஒரு ப்ரோக்ராம் நடத்துனீங்களே, அதே மாதிரி நீங்க யூடியூப்ல ஒன்று பண்ண வேண்டியதுதானே அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. உடனே நான் நினைச்சுக்கிட்டு இருந்ததுக்கு வாகாக அதுவும் வந்த உடனே சரி, நம்ம அந்த மிஷனரி டிசைனர்ஸோட சேர்ந்து அவங்கள மாதிரியே ஒரு சேனல் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு பண்ணி ஆரம்பிச்சேன்.
அவங்க பேபி இப்பதான் சும்மா இருக்காங்கன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க இருக்கலாம். அவங்க சும்மா இருக்காங்களா? இல்லையே, சும்மா இருந்தாங்க ஆரம்பிச்சிருக்கலாம். சும்மா தானே இருந்தாங்க, அதனால தானே ஆரம்பிச்சாங்க. அதுல அந்த பையன் அங்கிள் சூப்பரா பண்ணாரு. அப்ப அந்த பொண்ணு அங்கிள் சூப்பரா தான் பண்ணாங்க. போடா எங்களை பத்தி நாங்களே சொல்லுங்க. நீங்க வந்து இந்த யூடியூப் சேனலுக்கு டீமா ஒர்க் பண்றீங்களா இல்ல இண்டிவிஜுவலா ஒர்க் பண்றீங்களா? தனியாவா இல்ல ஒண்ணு சேர்ந்தா? ஒண்ணு சேர்ந்து மட்டுமே தான் ஒரு ஆளா செயல்படவே முடியும், வேலையே செய்ய முடியும். தனியாக நீங்க குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் பண்றீங்கல்ல, அந்த ட்ரெஸ் எல்லாம் நீங்களே தயாரிச்சலாம். நாம தயாரிச்சாலும் அந்த நூல் நாங்க நீங்க தயாரிச்சதாக இருக்காது. நீங்க டெய்லரிங் நீங்க பண்ணாலும் இன்னும் துணி வந்து உங்களுக்கு நீங்க தயாரிச்சது இல்லை. அதே மாதிரி சாப்பிடும் போதும் சாப்பாடு நீங்க பண்ணது இல்லை. நீங்க சமைச்சிருக்கலாம், ஆனா அதனுடைய பொருட்கள் எல்லாம் யாரோ தயாரிச்சது, யாரோ கொண்டு வந்து கொடுத்தது, அல்லது கடையில போய் நீங்க யாரோ வச்சிருக்கிற கடையில நீங்க போய் வாங்கினது. நீங்க இல்லாம, மற்றவங்க உதவி இல்லாம நீங்க எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால தனியாக உட்கார்ந்து ஒரு வேலையை செய்யறேன்னு நீங்க இந்த மாதிரி சொல்லவே கூடாது. எல்லாமே இன்னொருத்தரோட சேர்ந்துதான் செய்யணும். யூடியூப் சேனலுக்கு நியூஸ் இன்ஃபர்மேஷன்ல எப்படி ஹெல்ப் பண்றீங்க? கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் நான் எங்கேயும் முதல் நியூஸ் கொடுக்கிற வேலையை நான் என்னோட யூடியூப் சேனல்ல செய்யல. அதனால என்னுடைய நான் வந்து வெப்சைட்ஸுக்கு, நியூஸ் பேப்பருடைய சைட்ஸுக்கு, அதாவது நியூஸ் பேப்பர்களுக்கு, டிவி சேனல்ஸுக்கு அப்படின்னு சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுறேன். அதை டிவியில பார்க்குறேன் அல்லது இன்டர்நெட்ல பார்க்குறேன். அங்கிருந்து கிடைக்கிற தகவலை வச்சு அதுல சில செய்திகளை செலக்ட் பண்ணி நான் வந்து யூடியூப் சேனல்ல மக்களோட உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அப்புறம் ஆன்லைன் தான் சோர்ஸ். ஓகே. நீங்க ஏன் இந்த பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணீங்க? இந்த பேக்ரவுண்ட் என்ன இருக்கு? பேக்ரவுண்ட் என்ன இருக்கு? ரயில்வே ட்ராக் இருக்கு, அப்புறம் மரம் இருக்கிறது, அப்புறம் ஏதோ ஒரு கடை, அப்புறம் பிளாட்ஃபார்ம் இருக்கு, அப்புறம் வீட்டோட செவுரு இருக்கு, அப்புறம் தண்ணி இருக்கு. என்னன்னு தெரியும்? இது குடி தண்ணி இருக்கு. பார்த்தா என்ன மாதிரி தெரியும்? ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன். இது ஒரு ஊர்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன். எந்த ஊர்? காயல்பட்டினம் அப்படின்னு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு ஊர்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன். இத்தனை ஊர் இருக்கோ அந்த ஊர்ல தான் படிச்சேன், ஸ்கூல்லாம் படிச்சேன். அப்பா அங்கதான் எங்களை எல்லாம் என்ன, எங்க அண்ணனை, என் தம்பிய, தங்கைய எல்லாரும் அந்த ஊர்ல தான் வளர்ந்தோம். அதுல நான் ஸ்டேஷன்ல உள்ள ஒரு பெஞ்சில தான் உட்கார்ந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டே இருப்பேன். எந்த இடம்? தாண்டி கொஞ்சம் அத போட்டோ எடுக்கலையா? ஏன்னா அந்த பழைய நாங்க உட்கார்ந்து பெஞ்சை இடிச்சிட்டு இப்போ வந்து சாய்வு இல்லாத சாதாரண பெஞ்ச் ஒண்ணு போட்டிருக்காங்க புதிய இந்தியால. அதனால அந்த போட்டோவை எடுக்கல. உங்க மீடியா துறையில நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என் கூட ஷேர் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷமாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மீடியா துறையில? 22 அத்தனை வருஷம். அந்த 20 வருஷத்துல நீங்க அந்த 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ உங்க கூட ஷேர் பண்ணணும்னா எனக்கு எவ்வளவு நிமிஷம் கொடுப்பீங்க? ஒரே ஒரு நிமிஷம். ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மொத்தமா இல்ல, அதுல இருந்து நீங்க கத்துக்கிட்டது தெரிஞ்சுக்கிட்டது, ஆல் மனசு தூண்டி விட்டது. அது மீடியா துறையில மட்டும்தான் இல்ல, டெய்லி என்னுடைய லைஃப்ல இருந்து உங்க கூட பேசும்போது, அவரோட பேசும்போது, யாரோட பேசும்போதும் நான் வந்து நிறைய கத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்படி ஒரு தடவை டோர்னமெண்ட் ஒன்று நடந்தது, பால் பேட்மிண்டன் டோர்னமெண்ட். அதுல வந்து நான்
தோத்து போயிட்டேன் அந்த மேட்ச்ல தோத்துட்டேன். கடைசி ஒரு பாயிண்ட் வித்தியாசத்துல தோத்து போயிட்டேன். அதனால எதிர்த்தாப்புல இருந்த டீமோட அவங்க ஜெயிச்சதுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு தானே நம்ம வெளியில வரணும். அதை செய்யாம அவங்களுக்கு கையே கொடுக்காம நான் தோத்த வருத்தத்துல சைக்கிள் எடுத்துச்சு நேர வீட்டுக்கு வந்துட்டேன். அப்ப எங்க அண்ணன் வீட்டுல இருந்தாரு. அவர் வந்து என்னடா அவங்க கை கொடுக்காம திரும்பி வந்திருக்கிற, நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றோம், அதுல நம்ம ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஜெயிச்சவங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணணும். நீங்க ஜெயிச்சீங்கன்னா தோத்தவங்களுக்கு ஆறுதலா தோலை தட்டி கொடுக்கணும், அவங்களை அவங்களுக்கு அதெல்லாம் சொல்லணும். அதெல்லாம் இல்லாம எப்படி வந்த இப்போ வாசல்ல போய் நெல்லு அந்த பையங்க வருவாங்க, அவங்கள மறிச்சு நான் கை கொடுக்காம வந்ததுக்கு மன்னிச்சுக்குங்கன்னு மன்னிப்பு கேட்டு இப்போ ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்படி ஒவ்வொரு விஷயமா நிறைய பாடம் இருக்கு. எனக்கு இது மறக்கவே முடியாது. என்னைக்கோ ஒரு நாள் விளையாட்டுல நடந்தது, ஆனா அவர் என்ன அப்படி அனுப்புன மாதிரி நிறைய நிகழ்ச்சி இருக்கு. அது எல்லாமே தான் என்ன வந்து ஷேர் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். பொறுமையா எங்களோட கேள்விகளுக்கு பதில் சொன்னது நன்றி. யாரு அவரு? எங்க அண்ணன் யாரு? எங்களோட தாத்தா. சரி சரி, ஓகே, அவ்வளவுதான். இன்டர்வியூ கேள்வி முடிஞ்சதா? வெரி குட். அடுத்த இன்னொரு நாள் another day with Jenram கண்டிப்பா நடத்துவோம். ரைட், ஓகே, thank you. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். மறக்காம விஷன் டிசைனர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை டிங் டிங். மறக்காம ஜென்ரா மீடியா சேனலையும் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. டிங் 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 டிங்.